அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேயர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகளால அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 14 மாதங்கள் அவர் சிறையில் இருந்த நிலையில அதற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அமைச்சர் பதவியில அவர் அமர வைக்கப்படுகிறார். அவருடைய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடுக்கப்படுது. இந்த வழக்கை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில இன்னைக்கு நீதிமன்றம் அந்த விசாரணையில ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்ற கேள்வியை வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரை பார்த்து எழுப்பி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். அமைச்சர் பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா, செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி, செந்தில் பாலாஜி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் அரங்கத்தில் நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் விசிகாவின் திரு வன்னியரசு. தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஜி.கே. நாகராஜ். மூவருக்கும் வணக்கம். திரு மணி, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையில உச்சநீதிமன்றம் நீங்க அமைச்சரா தொடர விரும்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்னு கேட்பதன் மூலமாக இனிமே நீங்க அமைச்சர் பதவியில தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பது பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றத மறைமுகமா சுட்டி காட்டுற விதமா இந்த கேள்வியை புரிஞ்சுக்கலாமா? தெளிவாக சொல்லியிருக்காங்க. மறைமுகமான வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு டியூ வாண்ட் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டத்தில் ஜாமீனை ரத்து செய்யும். ஏனெனில் இது 4வது முறையாக இந்த கேள்வி வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் இறுதியில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. 2 நாட்களில் அவர் மந்திரியாக பதவியேற்கிறார். டிசம்பர் மாதம் இந்த வழக்கு வந்த பொழுது ஜாமீன் வழங்கிய அதே அமர்வு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதாவது நீங்கள் எப்படி நாங்கள் ஜாமீன் கொடுத்த அடுத்த நாளே போய் மந்திரியாக பதவியேற்கிறீர்கள், இது எப்படி என்று கொஞ்சம் மென்மையான மொழியில் த பெஞ்சஸ் எக்ஸ்பிரஸ் இஸ் சர்ப்ரைஸ்னு ரொம்ப சாஃப்டாக போட்டாங்க மீடியாவில். அதன் பிறகு 3 முறை இந்த வழக்கு வந்தது. இன்றைக்கு 4வது முறையாக வரும்போது அதை இன்றைக்கு அந்த அமர்வு ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் அதை தெளிவாக சொல்கிறார். 4வது முறையாக இது வருகிறது. 3 முறை நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டினோம் நீங்கள் எப்படி அமைச்சராக தொடர்கிறீர்கள் என்று. இன்றைக்கு 4வது முறையாக வந்திருக்கும் போது வெளிப்படையாக கேட்டுவிட்டார்கள், நீங்கள் எப்படி அமைச்சராக தொடர்கிறீர்கள், உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா அல்லது பதவி வேண்டுமா, நீங்கள் தான் முடிவு செய்யணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதில் அவருடைய வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள் 2 பேர், முகுல் ரோத்தகி, கபில் சிபல், மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், பல லட்சம் ரூபாய் ஒரு ஹியரிங்க்கு வாங்கக்கூடியவர்கள். அவருக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் ஜாமீன் கொடுக்கும்போது நீங்கள் இந்த கண்டிஷனை போடலன்னு. அதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவர் அமைச்சராக இல்லை என்ற காரணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாதத்தில் வைத்ததால் தான் நாங்கள் ஜாமீன் வழங்கினோம். அரசியல் சாசன அமர்வு 21 கீழ் ஒரு மனிதனுடைய சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது என்கின்ற காரணத்தால் தான் நாங்கள் அவருக்கு ஜாமீன் வழங்கினோமே அல்லாமல் அவர் குற்றம் செய்யாதவர் என்ற காரணத்தால் நாங்கள் வழங்கவில்லை. ஏற்கனவே இந்த வழக்குக்கான மூல வழக்கு பிரெடிகேட் அஃபென்ஸில் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து தெளிவாக கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பதிவு செய்திருக்கிறது. ஆகவே அவர் மந்திரியாக பதவியேற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரொம்ப காட்டமான வார்த்தைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் ஆஜராகி வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றலாம் என்னும் பொழுது 1000 சாட்சிகளுக்கு மேலே இருக்கிறாங்க, எப்படி இதை மாற்ற முடியுமா, அது தீர்வாகாது. மறுபடியும் சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரீடம் வேணுமா போஸ்ட் வேணுமான்னும் பொழுது திங்கட்கிழமை வரைக்கும் டைம் கேட்குறாங்க. திங்கட்கிழமை வரைக்கும் டைம் கேட்கும்போது அரசு வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா என்ன சொல்றாரு, இதே மாதிரி பல முறை அவர்கள் காலம் தாழ்த்தி இருக்கிறார்கள், ஆகவே ஆர்டர் ரிசர்வ் பண்ணணும் போது கபில் சிபல் தெளிவாக சொல்றாரு நான் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன், ஆர்குமெண்ட்ஸ் ஓவர். திங்கட்கிழமை இந்த கேள்விக்கான பதில், அதாவது ஃப்ரீடம் வேணுமா போஸ்ட் வேணுமா, இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நான் தெரிவிக்கிறேன் என்று சொன்ன காரணத்தால் திங்கட்கிழமைக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்வது சாத்தியமற்றதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவர் ஒருவேளை தொடர்வாரே ஆனால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவர் சிறைக்கு போவார். ஆகவே தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இவ்வளவுக்கு பிறகும் அவர் அமைச்சரவையில் தொடர்வது என்பது இயலாத ஒரு காரியம் என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஏற்கனவே அவங்க தாக்கல் செஞ்ச பிரமாண பத்திரத்துல சொன்ன விஷயங்கள், ஜாமீன் நிபந்தனைகளுக்கு நாங்க எதுவும் முரணா பண்ணல, உச்சநீதிமன்ற ஜாமீன் உத்தரவுல அமைச்சராக பதவி வகிக்க தடை விதிக்கப்படவில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குகளும் அரசியல் காரணங்களுக்காக தான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்ல இதெல்லாம் தவிடுபொடியாகி போன வாதங்கள். இதற்கெல்லாம் இன்றைக்கு அந்த நீதிபதி ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் லைவ்லால தெளிவா வந்திருக்கு. நீங்கள் படிச்சீங்கனாலே தெரியும். அமைச்சராக பதவியேற்க கூடாது என்று நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை என்று சொல்வது அபத்தமான வாதம் என்று நீதிபதி சொல்லுகிறார். ஏனெனில் அவருடைய கருத்து என்ன, நீதிபதியுடைய கருத்து என்ன என்றால், முகுல் ரோத்தகி அவர்கள் அப்பீராகி செந்தில் பாலாஜிக்காக வாதாடும் பொழுது சொன்னது, அவர் கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்,
அவர் மந்திரியாக இப்பொழுது இல்லை. தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். மந்திரியாக இருக்கும்போது அவர் ஜெயிலே மந்திரியாக இருந்து பல நாட்கள் மந்திரியாக இருந்தார். இப்போ அவர் மந்திரியா இல்லைன்னு சொன்னது தான் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலை மாறி இருக்கிறது என்ற காரணத்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் வழங்கினோம். நீங்கள் இப்பொழுது இந்த வாதத்தை முன்வைப்பீர்களே ஆனால் நாங்கள் ஓகே, நாங்கள் அந்த தீர்ப்பு தவறு என்று இப்பொழுது கொடுக்க போகிற தீர்ப்பிலே நாங்கள் பதிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். மிக காட்டமான கருத்துக்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஸ்ட்ராங் ஸ்ட்ரிக்சர்ஸ் இதுக்கு மேலே அவரை எப்படி அமைச்சரவையில் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட கண்டனங்கள் வெளியில் வருகின்றன. கண்டிப்பாக அவர் பதவி விலகணும். அசம்பிளி நடக்கும்போது பட்ஜெட் செஷன் நடக்கும்போது இப்படிப்பட்ட கண்டனங்களும் அவர் பதவி விலகுவதும் கண்டிப்பாக அரசுக்கு மிகப்பெரியது ஒரு தலைகுனிவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஸ் பொசிஷன் ஹஸ் பிகம் அன்டெனபிள். அவர் அமைச்சராக தொடரவே முடியாது எப்படி பார்த்தாலும். குறைந்தபட்ச நியாய தர்மங்களின்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம். இன்னைக்கு ஆளுநர் விவகாரத்தில் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், இவ்வளவு கடுமையான தீர்ப்புக்கு பிறகும் அவர் எப்படி பதவியில் நீடிக்கிறார்னு சொல்றோம். அப்ப செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம், ஆளுநருக்கு ஒரு நியாயமா? நீங்க இந்த விஷயத்தை ரொம்ப பொலிட்டிக்கலா இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. இவ்வளவு கண்டனம் 4வது முறையா இந்த அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஏற்கனவே 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே இது ஒரு ஃபைனல் சான்ஸ். இதற்கு மேற்கொண்ட ஒரு பதவியில் இருந்தார் என்றால் அரசு இன்னும் மோசமான கண்டனங்களை தான் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. சரி, இது கேட்போம். திரு பிரியன், இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றத விட அரசுக்கு அவர் சொன்ன மாதிரி தலைக்குனிவை ஏற்படுத்துற ஒரு விஷயம் இல்ல, அரசுக்கு ஒரு நெருக்கடி, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அடிப்படையிலேயே ஒருத்தர் மந்திரி அதில் எப்போ தகுதி இழக்கிறார், 2 வருடமோ அல்லது அதுக்கு மேற்பட்ட தண்டனை வாங்கும்போதோ அவர் தகுதி இழக்கிறார். இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற ஒரு வழக்கு இது. ஆக்சுவலாக இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற வழக்கில் பிஎம்எல்ஏ ஆக்டில் உங்களுக்கு சிறையில் நீங்கள் மாதக்கணக்கில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாமீன் கிடைக்கிறது செக்ஷன் 45 ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. ப்ராசிக்யூஷன் ஒத்துக்கவே மாட்டாங்க, விசாரணை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகணும் நீங்கள் தப்பு பண்ணலேன்ட்டு. அது மாதிரிலாம் ஜட்ஜு அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் செந்தில் பாலாஜி ஆகட்டும், வேறு பலர் ஆகட்டும், பல மாதங்கள் சிறையில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். பல மாதங்கள் சிறையில் இருந்த பலரை சுப்ரீம் கோர்ட்டே விடுவிச்சிருக்கு, இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி. கெஜ்ரிவாலுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் செக்ரட்டரியேட் பக்கமே போகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, போட்டாங்க. அவரும் போகல வச்சுக்கோங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். பட் இவரை பொறுத்த மட்டும் ஆர்டிகிள் 21 சார் சொன்ன மாதிரி ஆர்டிகிள் 21 பர்சனல் லிபர்ட்டி தொடர்ந்து நீங்கள் காராகிரகத்திலே வச்சுருந்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? நீங்கள் விசாரணை நடந்துட்டுருக்குன்னு. இந்த பிஎம்எல்ஏ ஆக்டே ட்ரக்கானியன் ஆக்ட். ஆக்சுவலாக இது ஒரு கொடுமையான சட்டம். இந்த ஒரு கொடுமையான சட்டம் 22 சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பொலிட்டிக்கலான டூலாக மாறி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அந்த பொலிட்டிக்கல் டூலாக மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அது இயல்பாக நடக்கிற மாதிரியும் சட்டபூர்வமாக நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது இந்தியா முழுக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களில் இதை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் டாஸ்மாக் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தானே? ஆமாங்க, கொடுத்துருக்குதாங்க. சில விஷயங்கள்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்து கொள்கிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு லீகலாக ஒரு நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி தெரியும். பட் அவங்க பண்ணுறதுனா ஒரு பொலிட்டிக்கல் டூலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அவர் ஆர்டிகிள் 21 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மாதங்களில் சிறையில் இருந்தால் அதெல்லாம் உண்மைதான். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒன்றும் பெரிய புனிதமான பசு கிடையாது. இட் இஸ் நாட் அ ஹோலி கவ் அட் ஆல். அது தேவையான ஆட்களை எப்படிலாம் அதை யார் எப்படி ஏபி விட்றாங்கன்னு தெரியும். இங்கே ஆருத்ரான்னு ஒரு வழக்கு இருக்குது, 2400 கோடி ரூபா ஊழல். அங்கே வெஸ்ட் பெங்காலில் சாரதா ஸ்கேம் இருக்குது, நாரதா ஸ்கேம் இருக்குது. அதில் மாட்டின ஹேமந்த் பிஸ்வாஸ், சுமந்த் அதிகாரி, அப்புறம் முகுல் ராய் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க, ஜாமீனில் சுற்றின்னு இருக்காங்க. இங்கே 2400 கோடி ரூபாய் பொருளாதார பிரிவில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் அதில் மாட்டினவங்க யாருன்னு இல்லை உலகத்துக்கே தெரியும். ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கண்ணு தெரியல அந்த எஃப்ஐஆர் பற்றி? ஏன் வரமாட்டேன்னாங்க உள்ள? இல்ல இடி போட்ட மத்த கேஸ் அது இருக்கட்டும். இப்போ இந்த விஷயத்துல இதெல்லாம் ஏன் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நீங்க சுத்த சுயம்பிரகாசம் கிடையாதுன்ற ஈடி ஒரு சுத்த சுயம்பிரகாசமான ஆள் கிடையாது. ஆனால் அதே நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கலாம். அவர் சரி ஈடி சுத்தம் சுயம்பிரகாசம் கிடையாது, அவங்க செந்தில் பாலாஜி மேலே 2000-3000 பேரை ஏமாற்றிட்டு பணம் வாங்கிட்டு அவர் ஏமாற்றிட்டாரு, பணம் வாங்கிட்டார், லஞ்சம் வாங்கிட்டார், எல்லாம் கரெக்ட் தான். எம்எல்ஏ எம்பிக்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. ஓகே, லெட் இட் கோ லைக் திஸ். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பலை. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி மந்திரி பதவியில் இருக்கிறதுக்கு தடை இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை இவங்க பேஸ் பண்ணுறாங்க சீனியர் லாயர்ஸ்.
ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் வந்து அரசியலில் வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு நியாயமில்லாத ஒரு பொலிட்டிக்கல் டூலாக இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே சமயம் அரசியல் இப்போ சொல்றது இடி கிடையாது, இப்ப சொல்றது உச்ச நீதிமன்றம் தாங்க. அது இடி சொல்றதை கேட்டு தானேங்க வராங்க. இடியும் அதில் ஒத்து ஊதின்னு தானே இருக்காங்க. ஒரு தனி மனிதர் போட்ட மனு மேலே இடியும் ஒத்து ஊதின்னு தானே இருக்காங்க. சரி, வெளியில் வந்த செந்தில் பாலாஜி எத்தனை விட்னஸை கெடுத்தார்? ஏதோ ஆதாரம் இருக்கா? இந்த விட்னஸ் அவர் பணம் கொடுத்து ஐயா நீங்கள் சொல்லாதீங்க, நான் முடிச்சிடுறேன் மணி சார், நான் முடிச்சிடுறேன். இந்த இந்த இதை கெடுத்தாரு, அந்த இதை கெடுத்தாரு, அவர் வந்து சாட்சிகளை கெடுத்தாரு, இல்லை வந்து அவர் வந்து இது கேஸை தள்ளி போட்டாரு, ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. ரெண்டு கண்டிஷன் பேரில் தான் உங்களை வெளில விடுறாங்க. என்னன்னா வந்து வெளியில் போனால் நீங்கள் ஜாமீனை கலைக்கக்கூடாது, வழக்கை வந்து தள்ளி போடக்கூடாது, ஒழுங்காக ஆஜராகணும், இந்த கண்டிஷனில் போடுறாங்க. அவர் ஒழுங்காக ஆஜராகிட்டு இருக்காரு, நீங்கள் சாட்சிகளை கலைச்சாருன்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் தாண்டி ஒரு ஒருத்தர் மந்திரியாக நியமிக்கிறதுக்கான உரிமை வந்து முதல்வர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி நான் இன்னொன்று சொல்லுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா பொது வாழ்க்கையில் வந்து ஒரு தூய்மை வேணும், ஒரு நேர்மை வேணும், அதெல்லாம் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸில் மாட்டின்னு இந்த மாதிரியான ஒரு ஜாமீனில் வந்திருக்கிற இவர் செந்தில் பாலாஜியை உடனடியாக அவசரப்பட்டு மந்திரியாக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி நான் தான் கேட்குறேன். ஏன் ஆக்குறீங்க? கொஞ்ச நாள் பொறுக்கட்டுமே, லெட் இட் பி லைக் தட். அவருக்கு கேஸை சந்திக்கட்டும், அவர் நிரபராதின்னு வெளியில் வரட்டும். இவ்வளோ சிக்கலான ஒரு விஷயத்தில் வெளில வந்திருக்காரு, அவரை மந்திரியாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய அவசியம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. பொன்முடியை மீண்டும் மந்திரியாக்க வேண்டிய அவசியம் என்ன? அதையும் கேட்குறேன் நான். இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டிட்டு ஜாமீனில் வரவங்கள உடனே அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியில்லை, சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஜாமீன் கொடுக்கும்போது மந்திரியாக இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாமே கரெக்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எந்த விதமான பாரும் கிடையாது மந்திரியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு தார்மீக ரீதியாக பொது வாழ்வில் ஒரு நேர்மையாக, ஒரு வாய்மையாக, ஒரு தூய்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு வந்து சிஎம்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு டெயின்டடாக இருக்கிறவங்க, அதாவது குற்றவாளியும் நிரூபிக்கப்படாமல் ஒரு கரைபடிந்தவர் இருக்காங்க இல்லையா, அந்த கரைபடிந்தவங்களை நீங்கள் ஏன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு ஆக்சுவலாக. அதை நீங்கள் வந்து முதல்வர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இப்போ சேர்த்துட்டு இப்போ பிரச்சனை வந்து முதல்வருக்கு தான் பிரச்சனை. உடனடியாக மீண்டும் அமைச்சராக்கி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. பொன்முடிக்கும் அதே நிலைமை தான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் அமைச்சராக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதன் மூலமாக ஒரு நல்ல எக்ஸாம்பிளை வந்து சிஎம் காமிச்சிருக்காங்க. குறுக்கிட விரும்புறீங்க? இல்லைங்க, அவர் பிரியன் ஒரு விஷயம் நான் பேசும்போது சொன்னதை அவர் சரியாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். தெளிவாக இருக்குது. அவர் நீதிபதி ஜஸ்டிஸ் ஓகா சொல்கிறாரு. அதாவது நீங்கள் அவர் மந்திரி ஆகக்கூடாதுன்னு எந்த விதத்திலையும் சொல்லலைன்னு. பெயில் கொடுத்ததே சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவர் அமைச்சராக இல்லை என்ற வாதத்தின் அடிப்படையில் தான் ஜாமீனே வழங்கப்படுது. சரி, அன்னைக்கு சொல்லலை, இப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ எங்கள் சாட்சிகளை கலைச்சாங்கன்றாங்க, அதுவும் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அவர் தெளிவாக சொல்றாரு, ட்ரையல் கோர்ட்ல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல வந்து 3 பேர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. அந்த எவிடன்சஸ் எல்லாம் கோட் பண்ணி ட்ரையல் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் இருக்கிறத வச்சு தான் அவர் ஆல்ரெடி சாட்சிகளை கலைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு ஜட்ஜு சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நமக்கு வேண்டியதை மட்டுமே நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆளுநர் விஷயத்தில் சொல்றதை எடுத்துக்கிறவங்க, நமக்கு வேண்டாத விஷயங்களை இப்படி புறந்தள்ளிட்டு போவது என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுல தவறே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அவர் ஜாமீன் கொடுத்ததை நானே கூட வரவேற்றிருக்கிறேன். ஒரு மனிதனை வந்து நீங்க ட்ரையல்ல வந்து ஓராண்டுக்கு மேலெல்லாம் சிறையில் வைப்பது என்பது ஏற்புடையதே அல்ல. பட் மந்திரியா இருக்கணுமா இல்லையான்றதான் கேள்வி. அதுல வந்து ப்ரீ கண்டிஷன் போடலன்றாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அவர் அமைச்சராக இல்லாதது தான் அவர் ஜாமீன் கொடுப்பதற்கே காரணமாக இருந்தது. எல்லாம் சரிங்க, பழசுங்க. இப்ப தெளிவா கேள்வி வந்துடுச்சுங்க, உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா, பதவி வேண்டுமான்னு என்ன முடிவு செய்ய போகுது அரசு? பிரியன் பதில். கண்டிப்பா அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு வந்து அதுதான் சொல்றேன், ஒரு நல்ல எக்ஸாம்பிளை வந்து ஸ்டாலின் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அவர் அவசரப்பட்டு ஒரு பொலிட்டிக்கலாக அவருக்கு என்ன கம்பல்ஷன் தெரியாது, பொன்முடியையும் செந்தில் பாலாஜியும் மீண்டும் எடுக்க வேண்டிய மந்திரி ஆக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலாக. சரி, திரு ஜி.கே. நாகராஜ், நிறைய பேர் மேல வழக்கு இருக்கு, அது சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அப்படின்னு. இவர் மேல வழக்கு இருந்துச்சு, அதற்கு பிறகு ஜாமீன் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு அமைச்சரானார் என்பதன் ஒரே காரணத்துக்காக அவருக்கு நெருக்கடி கொடுப்பது சரியா? நெருக்கடி எல்லாம் எதுவும் இல்லைங்க. என்ன கம்பல்சன் கேட்டாங்க. கரூர் கம்பெனி தான் கருவூலமே திமுகவுக்கு, நிதி ஆதாரமே கரூர் கம்பெனி தான். டாஸ்மாக் இருந்து, கனிம வள கொள்ளையில் இருந்து, நீங்க மின்சார கொள்கையில் இருந்து பட்டியலிட்டுட்டே போலாம்.
அந்த அளவுக்கு அளவற்ற கொள்கை மூலமாக முன்னாள் நிதியமைச்சர் ரொம்ப அழகா சொன்னாரு, 30,000 கோடி எங்க போகுதுன்னே தெரியல, மாப்பிள்ளைக்கு மச்சானத்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு அவர் நிதி இல்லாம டம்மியாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். பொதுவா ஒரு ஜனநாயக ரீதியா இந்த அளவுக்கு ஒரு அரசு மோசமாக நடந்து கொள்றது அப்படின்னா, கடந்த முறை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு, குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது உண்மையா இருங்களே அப்படின்னு அவங்க கேட்டுச்சு. ஏன்னா இவங்க இங்கேயே ஒரு வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. அது கேட்ட கேள்வி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப தெளிவான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது மட்டும், இதுக்கு முன்னாடி மணல் கொள்ளை 5,000 கோடிக்கு மணல் கொள்ளை கணக்கு எடுக்கப்பட்டது. எப்படி கணக்கு எடுத்தாங்க? ஐடி வச்சு, ரிப்போர்ட் வச்சு, ட்ரோன் வச்சு, எத்தனை லாரி போச்சு, எவ்வளவு டீசல் ஆச்சு, எவ்வளவு லாரி டோல்கேட்டை பாஸ் பண்ணுச்சு, எல்லாம் வச்சு எடுத்தாங்க. அப்பொழுதும் இடி வந்து மனு தாக்கல் செய்தப்ப மாவட்ட ஆட்சியரை போக்குறான்னு சொன்னதோட கணக்கு தவறா கொடுத்தாங்க. அதுவும் பின்னால் ப்ரூஃப் செய்யப்பட்டது எவ்வளவு லோடு எடுக்கப்பட்டது. இங்க வந்து முழுமையா மனித வள கொள்ளை, மனித அறிவு கொள்ளை, இப்படிங்கிற கொள்ளைகள்ல மட்டும் ஒரு அரசு முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். இன்னைக்கே பாருங்களேன், ஒன்றில் ஒரு அரசை பத்தி 3 வழக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு வந்து முடிக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்திருக்கிறது ஒரு நீதிமன்றம். செந்தில் பாலாஜி இதுதான் கேள்வியவே எழுப்புது, இதுதான் தொடர் கேள்வியே எழுப்புது. எதிர்கட்சிகள், அதாவது பாஜக மத்தியில் ஆளுதுன்னா அதற்கு எதிர்கட்சிகள் மேல மட்டும் திட்டமிட்டு இது மாதிரி பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்ணப்படுதா? உயர் நீதிமன்றம் தானாக வந்து எடுக்கின்ற வழக்கு. இதே நீங்க வந்து ஆளுநர் குறித்து கருத்து நீதிமன்றம் வந்தப்ப ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து நீதி என்று நிலைநாட்டியவர்கள் எல்லாம் உயர் நீதிமன்றம் தாமாக வந்து முன்னெடுத்த வழக்கு. நீங்க வந்து SSR மீது எடுத்த வழக்காகட்டும், அல்லது வந்து அமைச்சர் நேரு மீது எடுத்த வழக்காகட்டும், தங்கம் தென்னரசு மீது எடுத்த வழக்காகட்டும், எல்லா சொத்து குவிப்பு வழக்கும் அரசு நீதிமன்றமே முன்வந்து எடுத்த வழக்கு. இது வந்து தானா யாரும் போய் போடல. நடக்கிற கொள்ளைகள், சட்ட ஒழுங்குகள் இத்தனையும் இதற்கெல்லாம் ஒரு காரணம். இதை வச்சுட்டு நீங்க உடனே இதுக்கு வந்து நான் உத்தமர், சரிங்க, இவரை குற்றவாளின்னு சொன்னது யாரு? கரூர்ல யார் பேசினா? எந்த அமைச்சர் பேசினாங்க? இவர்தான் எதிர்கட்சி தலைவர் பேசினார். அவரையே கூப்பிட்டு வந்து அழகு பார்த்து அமர வைத்து அந்த கேஸ்ல வந்து பேசின அவருக்கே மீண்டும் ஜாமீன்ல வாய்ப்பு கொடுத்து, அப்ப எதை நோக்கி போய்கொண்டிருக்கு தமிழக அரசு அப்படின்னு தெரியல. எந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற அரசு, சட்டங்களை துச்சமாக மதிக்கின்ற அரசு, எதிர்கட்சியில் இருக்கும்போது விமர்சித்து விட்டு மீண்டும் அதே கட்சியில் இணைத்துக் கொண்டு பதவி வழங்குவது வேற எந்த கட்சியிலும் நடக்கலையா? பாருங்க, நடக்கட்டுங்க, இது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆனால் ஒரு அமைச்சர், இவ்வளவு குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர் மீண்டும் நீங்க இவங்களுக்கு ஊழல் புதுசு இல்லைங்க. கட்சிகளுக்கெல்லாம் சர்க்கரை என்னாச்சு அப்படின்னு எறும்பு திட்டுச்சுனாங்க, சாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா கரையான் நின்றுச்சுனாங்க, கூவத்துல போட்ட பணம் என்னாச்சு முதல்ல சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னாங்க. இப்படி ஏன் கரண்ட் கட்டுனா உடனே அணி, இப்படி எல்லாம் பல்வேறு விஞ்ஞான ரீதியாக ஊழலை கொடுத்தவர்கள் எல்லாமே நான் அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அதிமுக இருந்த பல அமைச்சர்கள் இன்னைக்கு திமுக இருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள்ங்கிறதான் கொஸ்டின். எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள்? முழுமையா அவங்களை வைத்து வசூல் செய்வது எப்படி? கனிம வளத்தை கொள்ளையடித்து வசூல் செய்வது எப்படி? டாஸ்மார்க்ல 1000 கோடிங்கிறது ரொம்ப குறைவுங்க. அவங்க இந்த டாஸ்மாக் சங்க ஊழியர் பேட்டி கொடுத்திருக்காரு. எங்கிட்ட வந்து பணம் கேட்கறாங்க சேலத்துல. யாருன்னு கேட்டா நான் கரூர் குரூப்னு சொல்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல. நீங்க இன்னும் அது மட்டும் இல்ல, சந்து கடைகள், எத்தனை சந்து கடைகள் மூலமாக ஆயத்தீர்வு இல்லாம நேரடியாக சென்று சாராயம் விற்கப்படுகிறது. அந்த பணம் எங்க போய் சேருது? பெட்டிக்கு 50 ரூபான்னு சொல்றாங்க. நீ டாஸ்மாக் மூலம் தான் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது தேர்தல் சமயத்துல. இது எல்லாம் முழுமையாக முறைகேடாக, அதான் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, இது பண மோசடி, தேச விரோதமே சொல்லுது. எப்படி இவங்களை எப்படி ஒரு அரசு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியும்? கொஞ்சமாவது யோசிக்க. இப்ப நீங்க குற்றம் சாட்டப்படக்கூடிய அந்த நபர்ல போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவார் அப்படின்ற மாதிரியான எஃப்ஐஆர்ஸும் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் எப்ப பதிவு பண்ணதுன்னா அதிமுக ஆட்சி காலத்துல. அந்த அதிமுக இப்ப எப்படி இருக்குன்னா பாஜகவோட கூட்டணியில. இப்படியே நினைச்சு பார்க்கலாம். உச்ச நீதிமன்றம் அதே தீர்ப்பத்தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதே வழக்கத்தான் அவங்க அன்னைக்கு விமர்சனம் செய்தாங்க. செஞ்சுட்டு வந்தவங்க அதே தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சரி அந்த பணம் கொடுத்தாங்கல்ல, அவர் வந்து பணம் கொடுத்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு திருப்பி கொடுத்து அந்த மக்களுக்காக நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் செய்யலையே. என்ன அரசியல்? பிரிவினைவாத அரசியல், ஊழல் அரசியல், முறைகேடு அரசியல். இன்னைக்கு சொல்லிருக்கீங்க தீவிரவாத தாக்குதல் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ஒரு டீமை வந்து காஷ்மீருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஏன் தைரியமா சொல்லுங்களேன், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட தீவிரவாதிகள் நேரமா சொல்ல வேண்டியதானே?
மதம் கேட்டு துப்பாக்கியில சுடுறாங்களே, உங்களுக்கு தைரியம் இல்லையா சொல்றது? நம்ம அந்த டாபிக் குள்ள போவேனா? இப்ப இந்த கரண்ட் டாபிக் பத்தி பேசுறோம். அமலாக்கத்துறையை பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்றாங்க பாஜக அப்படின்னு இப்ப இல்ல, ரொம்ப காலமாகவே அந்த குற்றச்சாட்டு. 2002ல இதே காங்கிரஸ் இவங்க கூட்டணியில் இருந்தப்ப கொண்டு வரப்பட்டதான் அந்த PLML ஆக்ட். இதே இடி அவங்க ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதான். டீட்டெயில் எத்தனை வழக்கில் காங்கிரஸ் பதிவு செய்தது, எத்தனை பணம் கைப்பற்றினாங்க, இன்னைக்கு பாஜக எவ்வளவு பணத்தை கைப்பற்றிருக்குன்னு சொல்ல முடியும். 2014 இருந்து 2022 வரைக்கும் 8 ஆண்டுகள்ல 310 சோதனைகள் நடந்திருக்கு. அதுல 121 உயர்மட்ட தலைவர்கள், அதுல கிட்டத்தட்ட 115 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட 95 பேர் அப்படின்னு மக்களவையில சொன்ன புள்ளி விவரம் இது. ஈடியோட ரைடு போகுதுன்னா ஆதாரம் இல்லாம, பணம் இல்லாம, பண பரிவர்த்தனை இல்லாம அவங்க போக மாட்டாங்க. இல்ல, ஆதாரம் இல்லாம போக மாட்டாங்க, எதிர்கட்சிகள் மேல மட்டும் தான் போவாங்களான்றதுதான் கேள்வி. அது ஒரு டூலா பயன்படுத்துறாங்களா? 2005ல நான் விளக்கம் கொடுக்கிறேன். 2005 இருந்து 2022 வரைக்கும் 3086 சோதனைகள், 5090 வழக்குகள், 536 கோடி ரூபாய் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கைப்பற்றப்பட்டது. 2005 இருந்து 2013 வரை 93,000 கோடி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல 2014 இருந்து 2022 வரை கைப்பற்றப்பட்ட பணம். நீங்க 5297 வழக்குகள்ல 4967 வழக்குகள் ஃபைல் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. 1 லட்சத்தி இப்பொழுது இன்றைய கரண்ட் லெவல்ல 1,39,00,000 1,39,000 கோடி கைப்பற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அரசுல. சோ பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, சொத்து பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட வேற என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து மட்டும்தானா அப்படின்றதுதான் கேள்வி. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன், திரு ஜி.கே. நாகராஜ். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். அவர் தவறான தகவல்லாம் சொல்லிட்டு போறாரு. இது பாருங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட பிரஸ் ரிலீஸ் கையில வச்சிருக்கேன். 2002ல இருந்து 5906 கேஸ் ACIR பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ட்ரையல் கம்ப்ளீட் ஆனது வந்து 25. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் ரிசல்டட் இன் அக்யூட்டல், ஒரு கேஸ் அக்யூட்டல் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் கேசஸ் அக்யூஸ்ட் கன்விக்டட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 45 கேஸ். வெறும் 45 கேஸ். ஏங்க என்போர்ஸ்மெண்ட் கையில் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு காமிக்கிறாங்க. நீங்க எல்லாம் போய் பேசிட்டு இருக்காதீங்க, ஏதாவது விஷயத்தில் பேசிட்டு இருக்காதீங்க. இருங்க, டாஸ்மாக் இருங்க, கொஞ்சம் இருங்க. டாஸ்மாக் பத்தி இருங்க சார், இருங்க சார். டாஸ்மாக் பத்தி பேசுறீங்களா? 10 ரூபா பாட்டில் வாங்குறது இன்னைக்கு நடக்குது. டாஸ்மாக் ஆரம்பிச்சது நடக்குது சார். டாஸ்மாக் ஆரம்பிச்சது நடக்குது சார். 10 ரூபாய் அப்பெல்லாம் வாய முடிந்தீங்க, அப்பெல்லாம் வாய முடிந்தீங்க சார். நீங்க நியாயப்படுத்துறீங்களா சார்? நியாயப்படுத்துறேன் சார். அதையே சொல்ல மாட்டேங்க, அதையே சொல்ல மாட்டேங்க. இருங்க, முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு டாஸ்மாக்ல ஊழலை பத்தி இன்னைக்கு ரைடு போயிருக்காங்கல்ல, அதுல 46 FIR இருக்கு. 46 FIRல பாதி FIR அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட FIR. அப்ப தங்கமணி வீட்டுல ரைடு பண்ணல, அதை பத்தி ஏன் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு? இவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? சொல்லுங்க சார், ஏன் கேட்க மாட்டீங்க? சொல்லுங்க சார். ஆட்சியில யார் இருக்கறா? யார்? நீங்க தான் இருக்கீங்க. என்போர்ஸ்மென்ட் நீங்க தான், என்போர்ஸ்மென்ட் நீங்க தான், என்போர்ஸ்மென்ட் நீங்க தான் ரைடு பண்ணிருக்கீங்க. சும்மா பேசாதீங்க சார், நியாயமா பேசுங்க சார், நியாயமா பேசுங்க. ஒரு அர்த்தம் இருக்கு. இன்றைக்கு நிலைமையில ஆட்சியில யார் இருக்கறா? 46 FIR இருக்கு, 46 FIR. இன்னைக்கு நீங்க தங்கமணி ஏடிஎம் ஆட்கள் வீட்டுல ரைடு போல, ஏடிஎம் ஆட்கள் வீட்டுல ரைடு போல பாரபட்சமா நடக்குறீங்களா இல்லையா? என்போர்ஸ்மென்ட் பாரபட்சமா நடக்குது. ஏன் பேசாம சொல்லுங்க மேடம், பேசாம சொல்லுங்க, பேசாம சொல்லுங்க. நான் சொல்ற உண்மை போக கூடாதுன்னு பேசுறாரு. சரி, ஒரு நொடி நிக்க சொல்லுங்க. ஒத்துக்க முடியாது மேடம். 46 FIRல அவங்க உள்ள போறாங்க. 46 FIRல பாதி FIRக்கு மேல ஏடிஎம்கே ஆட்சியில போடப்பட்டது. அப்ப ஏடிஎம்கே மினிஸ்டர் வீட்லயே ரைடு போல என்போர்ஸ்மென்ட். அதுக்கு பதில் சொல்லுங்க. அவரு என்ன பேசுறீங்க? சரி சரி, இன்னும் போவே இல்ல. நான் அவர்கிட்ட போயிட்டு வரேன். சரி, நாகராஜ் கருத்து வாங்கிட்டு மறுபடியும் வரேன். திரு வன்னியரசு, பண்றாங்க நடைமுறையில் இருக்கிற விஷயம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு நொடி. திரு வன்னியரசு, அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கா இன்னைக்கு? நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கா? உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இல்ல, முதல்ல வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசால் அதனுடைய பாதுகாப்பு குளறுபடிகளால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாதிகளால். அவர்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை
தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த வழக்கு அவர் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த வழக்கு தொடர்பாக ஜாமீனா எந்த தீவிரவாதிகள் சொல்ல முடியுமா? எந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டாங்க தைரியமா சொல்லுங்க. ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்தியாங்கிற வார்த்தை சொல்லுங்க. இல்ல இந்திய அரசுன்னு சொல்லுங்க. இல்ல அதுல இஸ்லாமியரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பாஜகவுக்கோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கோ தார்மீக பொறுப்பு இருந்தா இந்நேரம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருக்கோம். இல்ல இந்த டாபிக் பேசுறோம், அது சொல்றதுனால நம்ம பேசுறோம். இவ்வளவு பேர் செத்து இருக்காங்க, இருங்க, இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, நீங்க என்ன ரிசைன் பண்ணிருக்கலாம்? அவர் அது பேசிட்டே இருக்காருல்ல, இல்ல அவர் பேசிட்டு இருக்காருங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. இப்ப இதுக்கு வரேன் நான், இந்த இதுக்கு வந்து இந்த இதுக்கு நான் வரேன். இது உயர்நீதிமன்றம் முழுமையா வந்து இன்னைக்கு வந்து அது உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு குறித்து பேசியிருக்கிறாங்க. ஜாமீன் வழங்குவது அதனுடைய உரிமை சார்ந்தது எல்லாமே வந்து நீதிமன்றம். அமைச்சராக தொடர வேண்டுமா தொடரக்கூடாதா அப்படிங்கிறது முதல்வருடைய கையில் இருக்குது, அது கையில் இருக்குது. இப்போ இந்த வழக்கே அடிப்படையில் பழிவாங்கும் வழக்கு தான். இந்த வழக்கு அமலாக்கத்துறையால் திட்டமிட்டு திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு அல்லது திமுக அரசில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை குறிவைத்து இதை வந்து நெருக்கடி கொடுப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த வழக்கு. மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது போல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில். அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை, எதுவும் பேசலை. அந்த வழக்கை வந்து கீழே வந்து அவங்க பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துச்சு. இந்த வழக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறது மூலமாக வந்து இடி வந்து முழுமையாக வந்து திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகத்தான் போடப்பட்ட வழக்கு. நீங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் நான் கேட்கக்கூடிய இதுக்கு வந்து பதில் சொல்லட்டும். இன்னைக்கு வந்து ஜாமீன் வேணுமா இல்லை நீங்கள் அமைச்சராக தொடர போகிறீங்களா, இதுதான் கேட்குறாங்க. ஹேமந்த் சோரனுடைய நில மோசடி வழக்கு 2024 ஜனவரி 31 அவர் ரிசைன் பண்ணுறாரு. நள்ளிரவில் அன்னைக்கு இரவே நள்ளிரவில் கைது செய்யப்படுறாரு. உயர்நீதிமன்றம் வந்து ஜூன் 28 2024 பிணை கொடுக்குறாங்க. பிணை எதிர்த்து மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது, அங்கே தள்ளுபடி நடக்குது. 29ஆம் தேதி அதாவது ஜூலை 29 2024 மீண்டும் அவர் முதல்வராக பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஹேமந்த் சோரன் வந்து நில மோசடி வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றம் ஒன்றும் அப்போ ஒன்றும் கேட்கல, உங்களுக்கு ஜாமீன் வேணுமா நீங்கள் முதல்வராக தொடர போகிறீங்களான்னு கேட்கல. எப்படி இப்போ வந்து அதை வந்து பேசுகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இங்கே முதல்வராக இருக்கும்போது கொடநாடு வழக்கு அவர் மேலே இருந்தது, தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தார். ஏன் ஜெயலலிதா அம்மையார் மீதே வந்து வழக்கு வந்து நீங்கள் வந்து அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் தண்டனை பெற்ற பிறகும் வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து பிணையில் வந்ததுக்கப்புறம் அவர் முதல்வராக தொடர்ந்தார்ல, இது எல்லாமே வந்து வரலாறு இல்லையா? வியாபம் ஊழலில் வந்து நீங்கள் வந்து பாஜகவினுடைய மத்திய பிரதேச மாநில தலைவர் வந்து வியாபம் ஊழலில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறாரு, திருப்பி வந்து அவர் அமைச்சராக வரலையா? அசாமுடைய முதலமைச்சர் வந்து கைது செய்யப்படுறார், காங்கிரஸ் பீரியடில் கைது செய்யப்படுறாரு, பெரிய நீர்வள ஊழல் வேளாண் துறையில் அதில் கைது செய்யப்படுறாரு. திரும்பி வந்து அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து வரலையா? என்ன எந்த அடிப்படையில் வந்து மரியாதைக்குரிய இல்லை அதைத்தான் கேட்குறோம். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பேசுவீங்களா? உச்ச நீதிமன்றம்னா இருக்கட்டும், எந்த நீதிமன்றமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து எந்த தார்மீக அடிப்படையில் இதை குறித்து பேசுகிறாங்க? அடிப்படையில் இந்த வழக்கு வந்து தவறு அப்படிங்கிறத திமுகவில் இருந்தோ திமுக சார்பாவோ இல்ல அமைச்சர் சார்பாவோ குற்றச்சாட்டு ஆளுநர் வழக்குல மசோதாக்களுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிச்சு, அவ முதலமைச்சரும் வரவேற்று. இல்ல அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரேன் நானு. ஒரு மாநில அரசு 10 மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் RN ரவி அனுமதி தரல, அவர் பெண்டிங் போடுறாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து 142 அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷல் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களே வந்து 10 மசோதாக்கள் கையெழுத்து போடுறாங்க. மாநில உரிமைகளை மீட்கக்கூடிய இடம் அந்த இடம். அப்போது டெல்லியில் இருக்கிற அல்லது வந்து அங்கே இருக்கிற உச்சநீதிமன்றம் வந்து மாநில உரிமையை பாதுகாக்கிறது. இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து இடி மூலமாக டாஸ்மாக் வழக்கை நீங்கள் வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து மாநில உரிமையை வந்து பறிக்கிறாங்க. அதில் வந்து தேச நலன் முக்கியமாக அவங்க சொல்கிற அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான இந்த டாஸ்மாக் இன்னைக்கு சொன்ன இது
கருத்தில் அல்லது ஒப்பீனியனில் சொல்கிறது மிக முக்கியமானது என்னன்னா தேச நலன் முக்கியமானு கேட்குறாங்க. இந்த வழக்கில் மாநில உரிமையை விட தேச நலன் முக்கியமா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அதை நகர்றாங்க. ஆனால் நீதிமன்றம் சொல்லியிருப்பது தேச நலனை விட பாஜக நலனை தான் நான் கருத வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இந்த வழக்கு தொடர்பாக வந்து இடி கொடுத்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலையும் இடி வந்து உள்ளே புகுந்துடும். இது எவ்வளோ பெரிய ஆபத்து வருங்க. மாநில உரிமை எவ்வளோ மோசமாக வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் வந்து இடியை முன்வைத்து நீங்கள் வந்து பறிக்கிற வேலைகளை செய்கிறாங்க. மொத்தம் வந்து நீங்கள் போடப்பட்ட அந்த வழக்குகளில் வந்து ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் தான் 34 எஃப்ஐஆர் போடப்பட்டது. அழகாக இன்றைக்கி வந்து PS ராமன் போன்றவர்கள் இல்லைனா வந்து அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் எல்லாருமே வந்து தெளிவாக வந்து நீதிமன்றத்தில் பேசுகிறாங்க. இதன் மூலமாக வந்து மற்ற துறையிலையும் அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் மூலமாக தான் நாங்கள் நீங்கள் வந்து இதை விசாரிக்க, நீங்கள் புதுசாக ஒன்றும் நீங்கள் பண்ணலையா? இது சாதாரணமாக வந்து இது தமிழ்நாடுடைய எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தானே இதை வந்து நீங்கள் பிடிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றமா அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேட்கிறாரு. அவருக்கு எதிராக கருத்து சொல்லப்படுகிறது. இப்ப அதே உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்கும் போது ஏன் இப்படி கேட்கறாங்க? என்னுடைய கேள்வி நிலைப்பாடு வேற மாதிரி இல்லையா? இந்த வழக்கு விசாரணையில ஊழல் தொடர்பாக வந்து பிணையில் வந்து வெளியில் வந்திருக்காரு. மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் அதை வந்து நம்ம மணி அவர்கள் சொல்கிறாரு. பிணை கொடுப்பது வந்து அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அமைச்சராக தொடர்வது தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இதே வழக்கில் நான் அதை தான் சொல்கிறேன். ஹேமந்த் சோரனுக்கு ஒரு நீதி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நீதியா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நீதி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நீதியா? ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நீதி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நீதியா? எந்த அடிப்படையில் இதை பார்க்குறீங்க? நீங்க வந்து தண்டனை பெறல. ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுறாரு, பிணையில வர்றாங்க, திரும்பி வந்து அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு. திருப்பி நீங்க வந்து தேர்தல் நடந்து திருப்பும் இப்போ முதல்வராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குறாங்க. இதே மத்திய பிரதேசத்தில் வந்து பாஜக தலைவர் வந்து வியாபம் ஊழல்ல வந்து கைது செய்யப்படுறாரு, திருப்பி வந்து வர்றாரு. அப்ப இந்த பின்னணியெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கின் மூலமாக ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் 2026 தேர்தலை அவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? நீ அமலாக்கத்துறையும் வந்து பாஜகவோட கூட்டணி அல்லது அவங்களோட வந்து கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. நீங்க ஒரு நேர்மையா நீதியா வந்து இதை வந்து செயல்படுத்தல அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளுடைய குற்றச்சாட்டா இருக்குது. திருமணி அவர் ஒப்பிட்டு பார்க்கிறது சரியா இருக்குமா? அவர் கூறிய சில வழக்குகளையும் இந்த வழக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட்டு பார்ப்பது மேம்போக்காக பார்த்தால் சரியாக இருக்கலாம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தவறு தவறு தவறு. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர் திருமா, தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச தலைவர் திருமா. ஆனால் அவருடைய கட்சியை சார்ந்த பிரதிநிதி நண்பர் வன்னிய அரசு ஒரு அநீதிக்கு துணை போகிறார். மற்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் தாங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி தவறு செய்யும் பொழுது அதனை எதிர்ப்பார்கள், சுட்டி காட்டுவார்கள், கண்டனம் தெரிவிப்பார்கள். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அரசுக்கு துணை போவது வேதனையானது, ஏமாற்றம் அளிக்கிறது. அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இங்கே சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள், அதில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 5+4 8 ஆண்டுகள் முதலமைச்சராகத்தான் இருந்தார். கரெக்ட் அவர் சொல்றது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அதை வச்சு கொஞ்சம் பேசுங்க. உச்சநீதிமன்றம் 4வது முறையாக இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்கிறது. ஆளுநர் விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே ஆதரவு அளித்தது. முதலமைச்சர் பக்கம்தான் ஒட்டுமொத்த தமிழகமும் நின்று கொண்டிருக்கிறது. ஏனெனில் மாநில சுயாட்சியை மீட்டெடுத்திருக்கிறார், மாநில உரிமைகளுக்காக போராடுகிறார் என்று. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயம் என்பது யாருமே நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அதில் எவ்வளவு பேர் ஏமாந்திருக்கிறார்கள், அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கிறது என்று திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. அவருடைய ஜாமீன் கொடுக்கப்பட்டதை யாரும் எதிர்க்கவில்லை, அமைச்சராக இருப்பதைத்தான் எதிர்க்கிறோம். இன்னைக்கு விஷயம் எங்க வந்துடுச்சு? ஒருவர் அமைச்சராக தொடர்வதா இல்லையா என்பது முதலமைச்சரின் தனி உரிமை, உண்மைதான். ஆனால் அதை தாண்டி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு போயிருக்கு. அப்போ முடிவெடுக்க வேண்டியது அரசு. இது இந்த அரசுக்கு அவமானமா இல்லையா? நண்பர் வன்னிய அரசு அதை தெளிவுபடுத்த வேண்டும். அசம்பிளி முடிஞ்சிடறேன். அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் பதவி விலகுவதும் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவதும் எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம், எவ்வளவு தூரம் இது இந்த அரசுக்கு வந்து ஒரு இழுக்கு. இதையே கூட்டணி கட்சிகள், இதையே செந்தில் பாலாஜி விஷயத்துல ஏன் கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக அரசை, ஸ்டாலினை நியாயப்படுத்துகிறார்கள்? ஆளுநர் விஷயத்துல நீங்க சொல்றது கரெக்ட், மாநில உரிமைகள் விஷயத்துல கரெக்ட், NEP-ல கரெக்ட், நீட்ல கரெக்ட். ஆனா டிஃபெண்டே பண்ண முடியாத ஒரு விஷயத்துல நீங்கள் ஏன் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கிறீர்கள்? இல்ல உங்களுடைய நிலைப்பாடு ஒரே செய்தி சுருக்கமா. மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு தொடுத்து ஊழல் குற்றவாளியாக தண்டனை அறிவிக்கப்பட்டாச்சுன்னா அதை பற்றி நாங்கள் பேச போகிறதில்ல. விசாரணை தானங்க,
விசாரணையில் எப்படி அவர்களை செந்தில் பாலாஜி அவர்களை எப்படி வந்து நடத்தினாங்க, எவ்வளவு மோசமாக நடத்தினாங்க, அநாகரிகமாக நடத்தினாங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, விசாரணைங்கிற பேரில் எவ்வளோலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது இடியினுடைய நோக்கம். நான் சொல்றது அமலாக்கத்துறை மிக மோசமாக பாஜகவினுடைய கூலிப்படையா எல்லா மாநிலங்களும் செயல்படுது. அதனுடைய நோக்கத்தை தான் நாங்கள் சொல்றோம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு நடத்தட்டும், விசாரணை போகட்டும், அவர் வந்து குற்றவாளியா தன் விடுதலை பெறாரா அப்படிங்கிறது நிரபராதிங்கிறது நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் சொல்றோம், ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதி அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் கேட்குறோமே ஒழிய வெறுமனே இல்லை. நீங்க உச்சநீதிமன்றம் RN ரவி அவர்களை நேர்மையற்றவர் அப்படின்னு சொல்லி குட்டுது. உண்மையாவே வந்து அவர் ரிசைன் பண்ணணுமா இல்லையா? ரிசைன் பண்ணணும்னு சொல்லுவாரா? யாராவது சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சொல்றோம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த விடயங்கள்ல தண்டனை பெற்றிருக்கிறாங்க. சிறைக்கு சென்று நீதிமன்றத்தால் ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அவர் சொல்ற விஷயமும் ஆளுநர் மேல வச்சிருக்கக்கூடிய விமர்சனமும் ஒன்னாயிடுமா? இல்ல, ஆமா, நீங்க வந்து ஆளுநர் ஒரு உச்ச நீதிமன்றம் ஆளுநரை கண்டிக்குது நேர்மையற்றவர் இருந்து, அப்புறமா அவர் தொடர்றாரு. அதை மீறி அத்துமீறி வந்து ஊட்டியில வந்து மாநாடு நடத்துறாரு. இதை விட நேர்மையற்ற செயல் ஏதாவது இருக்குமாங்க? இதை விட நேர்மையற்ற செயல் இருக்கா? அதே செயலை தான் நாங்க வந்து இதுல பார்க்க வேண்டியது. திரு GK நாகராஜ், குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்து. இல்ல, இடி உள்ள வரக்கூடாது, CBI வரக்கூடாது, அனுமதி கொடுக்க மாட்டோம். அப்போ ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தமிழ்நாடு அதுக்கு பேர்ல மாநில சுய உரிமையா அப்படின்னு நான் கேட்கிறேன். இது எந்த வகையில் நியாயம் இருக்கு? இவ்வளவு பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. இடி ரொம்ப தெளிவா சொல்றாங்க எல்லாத்தையும். எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் போக்குவரத்திலிருந்து மது உற்பத்தியிலிருந்து மின்சார கட்டணத்துல வந்திலிருந்து எவ்வளவு உற்பத்தி ஆகப்பட்டிருக்கிறது, ஆயத்தீர்வு எவ்வளவு ஏமாத்திருக்கப்பட்டது, எவ்வளவு பாட்டில் வாங்கப்பட்டிருக்கிறது. இதை விட இது ஒரு மனசாட்சியோட ஏத்துக்கணும். இது வந்து ஒன்று. இரண்டாவது, நண்பர் வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி சட்டம் எல்லாருக்கும் சமமானதுங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்தவர்கள், சர்க்காரிய கமிஷனால் குற்றவாளி என்று சொன்னவர்கள் கூட வந்து முதலமைச்சர் ஆனாங்க, மீண்டும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டார்கள். 2G வழக்குல இருக்கிறவங்க இன்னைக்கு பதவியில் இருக்கிறாங்க. அதனால சட்டம் அந்த கடமையை செய்யும், அது ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யும், அது டைம் எடுத்துக்கும். அதனால வந்து நீதிமன்றத்துக்கு போயிருச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த நீதிமன்றத்துக்கே பாஜக தான் காரணம்னா அப்ப கவர்னருக்கு எதிராக வந்த தீர்ப்பை என்ன சொல்ல முடியும்? அதனால அதை நம்ம அப்படி பார்க்க கூடாது. குற்றம் நடந்திருக்கிறது. இன்னும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த மது ஊழலால் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பம் யார்? எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை இந்த தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது? ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் CM இருந்தாங்க 1948-49ல. அப்ப அவர்கிட்ட சொன்னாங்க மதுவிலக்கு எடுத்துருவோம், மதுவை கொண்டு வருவோம்னு சொன்னப்ப அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அரசுக்கு வருமானம் 30 கோடி மதுவால், ஆனால் பல ஆயிரம் கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நஷ்டம் என்று சொல்லி தடுத்து நிறுத்தியவர் அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர். ஆனா இன்னைக்கு அந்த சாராயத்தை வைத்து ஒரு பெரிய தொழிற்சாலையை நடத்தி, தங்களை 18க்கும் மேற்பட்ட சாராய தொழிற்சாலைகளை திமுகவை நடத்தி, அதை வாங்கறதுக்கு பணம், அதை வாங்கறதுக்கு நிதி. மாநிலங்கள்ல மதுவிலக்கு அமல்படுத்திட்டாங்களா? ஒரு அரசு 30% வருமானத்தை மட்டும் வைத்து இந்த தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, சாராய வருமானத்தை வைத்துக் கொண்டு. FL1, FL2 எத்தனை கடைகள்? 543 கடைகள், 5000 சாராய கடைகள், 5000க்கும் மேற்பட்ட சந்து கடைகள். எவ்வளவு கேவலம்! பத்தாக்குறைக்கு போதைப் பொருள் வேற. இப்பொழுது போதைப் பொருள் வந்து சேர்ந்துருச்சுங்க. வீதி எங்கும் பெட்டிக்கடையா விட்டுட்டு இருக்குது. இது அரசா இல்லையா? இப்படி ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்ற பொழுது இதை கொண்டாட வேண்டாமான்னு கேட்கிறேன். இவங்க வன்னியரசு போன்றவங்க எல்லாம் பாராட்டி பேசணும். இந்த அளவுக்கு ஒரு இடத்திற்கு உச்ச நீதிமன்றம் எடுக்கணும். அமைச்சர் நீக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு பதில சொன்னாருன்னா சந்தோஷப்படலாம். அதை விட்டுட்டு நீங்க மீண்டும் அந்த தீவிரவாதிகள் இறந்து சுடப்பட்டதை கூட நீங்க அரசியல் செய்யறீங்களே, மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, என்ன வகையில் நியாயம் இது? மனசாட்சியோட பேச வேண்டாமா? இன்னும் நான் சொல்றேங்க, தருமபுரியில ஒரு வீட்டுல 300 குடும்பம் இருக்கிற இடத்துல 298 வீட்டுல மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. 65 இளம் பதவிகள் இருக்காங்க. அத்தனை பேரும் பட்டியலத்தை சார்ந்தவர்கள். அண்ணனுக்கு தெரியாதா? அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா? இது தலித் கட்சி என்று பெருமையோடு சொல்றீங்களே, நீங்க யோசிக்க வேண்டாமா? அமைச்சர் வந்து பதவி விலகணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஏன் அமித்ஷா நீக்கப்படணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அது வந்து அதுக்கு பொறுப்பேற்க மாட்டாரா? இதுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயமா? நீங்க சாராயம் குடிக்கிறவங்க இவர் சொல்றது ஒரு ரொம்ப சாதி புத்தியோட, சாதி வெறியோட தான் வந்து அண்ணன் GK நாகராஜ் பேசுறாரு.
நீங்க என்ன சாராயம் சாதி குடிக்கிற கட்சி? இருங்க அண்ணா இருங்கண்ணே நீங்க தானே தலித் கட்சி இருங்கண்ணே வச்சிருக்கீங்க. நாங்க தலித் கட்சின்னு சொல்லல தலித் நீங்க கட்சி சொல்றீங்க நீங்க தானே. நாங்க அவங்க தமிழ்நாட்டு தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருங்க. சாராய கடையில சாஞ்சு கிடக்குறாங்களே நீங்க அதுல போய் அக்செப்ட் இருங்க. பண்றீங்களே அங்க நீங்க அத போய் ஜாதின்னு சொல்றீங்களே இல்ல. உங்கள் இனம் யார்? நீங்க தானே கட்சி வச்சிருக்கீங்க. உங்க திரு திரும்ப என்ன நாகராஜ் சொன்னாரு? அவர்களுடைய அவர் இது வந்து முடிச்சிட்டோம். தலித்கான கட்சின்னு சொன்னாரு. அந்த குடும்பம் சாராய கடையில் சாஞ்சு கிடக்குறாங்க. நாகராஜ் அவர் முடிச்சிட்டு அவரோட கருத்தை அவர் முழுசா முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வரேன். திரு வன்னியரசு நீங்க தொடரலாம். நீங்க தொடரலாம். அதாவது ஒரே நிமிஷம் கள்ளச்சாராயம் நீங்க கள்ளக்குறிச்சியில 68 பேர் செத்தாங்க. முதலமைச்சர் பதவிகளுடன் கேட்டீங்களா மிஸ்டர் வன்னியரசு? திருமாவளவன் கேட்டாரா? திருமாவளவன் 68 பேர் செத்தாங்க. மரக்காணத்தில் செத்தாங்க. அங்க யார் கள்ளச்சாராயம் வித்தாரோ அதே கள்ளச்சாராயம் வித்தவர் இங்கேயும் வித்தாரு. அவருக்கு நிதி கொடுத்தீங்க, நிவாரணம் அவர் கொடுத்தீங்க. பதில் சொல்ல 10 விடுங்க லட்சம் திரு கொடுத்தீங்க நாகராஜ். சாராயம் நீங்க குடிச்சவங்களுக்கு. கேள்வி கேட்டுட்டீங்க. நீங்க இறந்தவங்களுக்கு கேள்வி என்ன ஆடிட்டே இருந்தா அவர் நியாயம் எப்ப பதில் சொல்லுவார் சொல்லுங்க. ஒரு நொடி இல்ல அவர் பதில் அண்ணா சொல்லுங்க. அண்ணா அழகா சாராயம் குடிச்சு செத்தவங்களையும் வந்து பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவங்க ஒன்னா பாக்குறாரு. இதை விட ஒரு மோசமான வன்மம் ஏதாவது இருக்குமா இவர்கிட்ட பாஜக காரங்களுக்கு? இதை விட மோசமா இருக்குமா? இன்னும் கூடுதலா இருங்க இருங்க அண்ணா இருங்க நான் பேச நீங்க பேசும்போது எனக்கு பேச அனுமதிங்க. சரி. ஏன் பதற்றப்படுறீங்க? அவர் முடிச்சிட்டு பதற்றப்படாதீங்க. ரெண்டாவது சாராயம் மது குடிச்சவங்க இல்ல மது குடிக்கிறவங்க தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியா முழுக்க 70% மேல் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் அதுதான் 70% தலித்துகளா? ஏன் வேற கொங்கு பகுதியில் வந்து குடிக்கிறவங்க வேற கவுண்டர் இல்லையா? இருங்க அண்ணா இருங்கண்ணே கவுண்டர் சமுதாயம் இருங்கண்ணே ஏன் பதற்றப்படுறீங்க? நான் சொல்லும் போது 62 பேர் பட்டியல மக்கள் இருங்கண்ணே நான் சொல்லும் போது எனக்கு பதறது உங்களுக்கு பதறணும். இருங்க அதெல்லாம் நீங்க இந்த நடிப்பெல்லாம் வைக்காதீங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. நீங்க அரசியல் தவறா பண்றீங்க. இல்ல உங்களுடைய கட்சி தவறான அரசியல் முன்னெடுக்குது. ஒரு சமுதாயத்தை நீங்க துரோகம் பண்றீங்க. விடுதலை திரு நாகராஜ் அவர் முடிச்சிட்டோம். விடுதலை சிறுத்தை அவர் சொல்றாரு ஏத்துக்க முடியாதுங்க. இவர் வந்து இது மாதிரி பேசக்கூடாது. ஏங்க எந்த கட்சி இல்ல ஜாதி நீங்க வச்சிருக்காரு கேள்வி கேட்டீங்க. நீங்க அடுக்கடுக்கா கேள்வி கேட்டீங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லல. அந்த பதில் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வர மறுபடியும். விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் நாங்க தலித் கட்சின்னு நாங்க கிளைம் பண்ணதே இல்ல. உங்க தலைவர் திருமாவளவன் சொன்னாங்க. உங்க தலைவர் திருமாவளவன் சொன்ன அறிக்கை எடுத்து பாருங்க. சரி கட்சி விட்டு நீக்கன்னு சொன்னப்ப எங்கள் கட்சி தலித்துக்கான கட்சி நாங்க நீக்க முடியாது அவர் தலித் அல்லாதவர் சொல்லி சொன்ன காரணம் திரு நாகராஜ் அவருடைய பதில அவரை நீங்க முழுசா சொல்ல விட்டாதான் அவர்கிட்ட பதில கேட்டுட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வர முடியும். நான் பதில் திருப்பி சொல்லி ஆகணும் அவருக்கு. நான் பேசவே வேணாமாங்க? சொல்லுங்க. பாஜக பார்ப்பனர்களுக்கான கட்சி அப்படின்னு சொன்னா எப்படி தவறோ அதுபோலதான் இது விடுதலை சிறுத்தைகள் தலித்துகளுக்கான கட்சின்னு சொன்னா அது தவறு. அதுதான் நான் இவர்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க அதாவது மோடி ஒரு கட்சியின் ரெக்கார்டு இருங்க மோடி திருமாவளவன் பேசுது தலித்துக்கான கட்சி நாங்கள் நீக்க முடியாது ஏனென்றால் அவர் தலித் அல்லாதவர் அவர் உள்ள வந்திருக்காரு. இல்ல நீங்க எடுத்து பாருங்க. முழுக்க மதவெறியால் ஊட்டப்பட்ட ஒரு கட்சி பயங்கரவாத கட்சி எதிரால் பாஜக தான். அதனால நீங்க பாஜக இந்த மாதிரி பயங்கரவாதமாக பேசுவீங்க. பயங்கரவாதம் இந்துத்துவ பயங்கரவாதத்தால் கட்டமைக்கப்பட்ட கட்சி பாஜக. சனாதனத்தால் கட்டமைக்கப்பட்ட கட்சி பாஜக. பார்ப்பனியத்தால் கட்டமைக்கப்பட்ட கட்சி பாஜக. நான் பேசுவோம் நம்ம அப்ப பேச சொல்லுங்க. நீங்க பாருங்க நான் வந்து அமைதியா பொறுமையா விவாதத்துக்குள்ள வரேன். நான் ஒரு பயங்கரவாத கட்சினா பாஜக பாலியல் ஜல்சா கட்சி சொல்றாங்க. அது எப்படிங்க பேசுறாங்க? எப்படிங்க கொண்டு வராங்க? கட்சி நடத்துறீங்க என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? தவிர்த்துக்கலாம். நாம ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் அடுத்த விருதுக்கு போறேன். இல்ல நான் சொன்னதுக்கு இல்லங்க நான் சொன்னதுக்கு அவர் சொல்றாருல லாவணி பாடுறாரு. நான் சொன்ன பாயிண்ட்க்கு பதில் சொல்றேன். அனுமதிக்க முடியாது. நான் அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வரேன். திரு பிரியன் அரசியல் ரீதியாக இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்க இந்த விஷயம் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரும் நாட்கள்ல? அதாவது ஏதோ இப்போதான் மானத்திலேருந்து கூச்சி பூமிக்கு வந்த மாதிரி நாகராஜ் பேசிட்டு இருக்காரு. டாஸ்மாக் தமிழ்நாட்டில் இன்னைக்கா இருக்கு? டாஸ்மாக் ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க டாஸ்மாக். அப்பெல்லாம் வந்து பாஜகவுக்கு கண்ணே தெரியலையா? இப்பதான் கண்ணு தெரியுதா? கேட்டாருங்க வேண்டாம்னு சொன்னார் கருணாநிதி கிட்ட. யார் கொண்டு வந்தது? முதல்ல மலிவு மலை கொண்டு வந்தது யார்? டாஸ்மாக் ஆரம்பிச்சது அவரை முழுமையா சொல்ல விடுங்க. டாஸ்மாக் ஆரம்பிச்சது யாரு? ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதா ஆரம்பிச்ச போது உங்களுக்கு கண்ணு தெரியலையா? யாருன்னு சொல்லுங்க சார். நீங்க ஜெயலலிதா ஆரம்பிச்ச போது கண்ணு கூட உங்களுக்கு. நீங்க சொல்ற பாப்பனார் போய் கெஞ்சினார் ஐயா வேண்டாம்னு சொன்னாரு. நாட்டுக்காக செய்யாதீங்கன்னு சொன்னாரு. கெஞ்சினார் மலையில போய். அந்த வரலாறு நீங்க சொல்லி நீங்க தெரியும். இதெல்லாம் தெரியும் சார். பேசாம இருங்க. எந்த பாயிண்ட்டும் இல்லாம உளறிட்டு இருக்காரு. அத வந்து நீங்க என்ன ஒரு பாயிண்ட்டும் இல்லங்க. சும்மா கையில வந்து ஒண்ணுமே இல்லாம உளறிட்டு இருக்கீங்க.
நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீ பதில் இல்ல. சரி திருப்பிரியன் சுருக்குமா. டாஸ்மாக் இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கல, அது 30 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஆரம்பிச்சது ஜெயலலிதா. பாஜகவுக்கு இன்னைக்கு தான் கண்ணே தெரியுது. டாஸ்மாகோட கொடுமைகள் பேசப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. மதுக்கடைகள் மூட வேண்டும் என்பதில் 2 விதமான கருத்து வேறுபாடு யாருக்கும் கிடையாது. மூடணும் தான். அது ஜெயலலிதா ஆரம்பித்தாலும் சரி, கருணாநிதி கொண்டு வந்தாலும் சரி, அல்லது ஸ்டாலின் நடத்தியிருந்தாலும் சரி, மதுக்கடைகளை மூட வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு. அதான் அதை செலக்டிவாக இன்னைக்கு பார்த்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்கல்ல. இன்னைக்கு தான் சாராயத்தோட கெடுதலே உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதுவரையும் உத்தம புத்திரர்களா இருந்தீங்களா? இப்பதான் உங்களுக்கு புரியுதா? இதோடைய தாக்கம் வரும் தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கணிப்பு? இல்ல இந்த மந்திரிகள் நீக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரிசையா வரக்கூடிய இந்த சிக்கல்கள் இனிமேல் வரப்போற காலகட்டம் திமுகவுக்கு படு கொந்தளிப்பான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்த 10 மாதங்கள் அவங்க தீர்மானிச்சிட்டாங்க, டார்கெட் வச்சுட்டாங்க. எப்படி டெல்லி கவர்மெண்ட் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு எல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் ஸ்டாலினார் எப்படி சந்திக்க போகிறார்ன்றதான் பொறுத்து பார்க்கணும். ஆனால் இந்த டெயின்டட் மந்திரிகள், இப்போ இந்த பொன்முடி போன்றவர்கள் அல்லது வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்களை அவசரமாக அவர் சேர்த்து கொண்டிருக்க வேண்டாம். ஒரு நல்ல எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்கலாம் ஸ்டாலின்றதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலி திரு மணி, உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, இப்போ இந்த தலைப்பிலேருந்து நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம். இன்னைக்கு 2 நண்பர்களும் வன்னியரசும் நாகராஜ் சாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலி இஷ்யூலேருந்து வெளியில் போயிட்டோம் நம்ம. அடுத்து என்ன, அமைச்சர் பதவி வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் இடி மேலே எவ்வளோ சார்ஜ் வச்சிங்கனாலும் இப்போ பிரச்சனை இடிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இல்லை மேடம். இப்போ பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும். கேள்வி கேட்பது உச்சநீதிமன்றம், கேள்வி கேட்பது யாருன்னா பாலாஜியா, செந்தில் பாலாஜியா. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. முதலமைச்சர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். திங்கட்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது. ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. திங்கட்கிழமை எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. அமைச்சராக இருக்கணுமா இல்லை ஜாமீன் வேணுமா, பதவி வேணுமான்ற கேள்விக்கு பதிலை மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கபில் சிபல் ஒதுங்கிட்டார். அவ்வளோதான். நாளைக்கு அசம்பிளி இருக்குது. கண்டிப்பாக எதிர்கட்சிகள் இதை கிளப்ப தான் செய்வாங்க. நம்ம எடுத்திருக்க தலைப்புக்கு உட்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜினாமா செய்வதை தவிர அல்லது முதலமைச்சராக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்குவதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த கேட்டகரியில் வரும். சரி, திரு வன்னியரசு, உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் இல்லைன்னா அங்கே ஊழல் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த தேர்தலுக்காக பாஜக கட்டமைக்கக்கூடிய ஒரு உத்தி. அதுதான் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இவங்க செய்கிறாங்க. அவர் மேலே வந்து வழக்கு, இவர் மேலே வழக்கு. ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் வன்னியரசு, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த கேஸும் டாஸ்மாக் கேஸும் வேற. இது ஜாப் ராக்கெட் கேஸ்ல கேட்குறாங்க. ராஜினாமா பண்ண போறீங்களா இல்லையான்றது டாஸ்மாக் அல்ல, அந்த சப்ஜெக்ட் ஜாப் ராக்கெட்டுக்கு. நம்ம எடுத்துக்கிறது அந்த சப்ஜெக்ட் இல்லை. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரல. இவங்க நான் சொல்கிறது என்னன்னா, செந்தில் பாலாஜியை குறி வச்சு தான் இந்த வேலை நடக்குது. நீங்கள் இவர் சொல்கிறாரு, சார் வந்து ஊடகவியலாளர் சொல்கிறாரு, இது வேறு அது வேறுன்னு சொல்கிறாரு. ரெண்டையுமே வந்து செந்தில் பாலாஜியை குறி வச்சு தான் பண்ணுறாங்க. அமைச்சரை குறி வச்சு அப்படிங்கிறது திமுக அரசை குறி வச்சு தான். திமுக அரசை குறிவைத்து அப்படிங்கிறது முழுக்க கூட்டணி தொடர்பாக தான் அதை வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ பாஜக வந்து ஊழல் தொடர்பாக பேசுகிறாங்க. அதிமுகவினுடைய முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார், அவர் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர். அவங்க அந்த கட்சியில் தான் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. ஊழல் பற்றி இவங்க பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது வேற. இல்ல நான் சொல்றேன், பொதுவாக என்னன்னா, நீங்க ஊழல் குறித்து இவங்க பேசும்போதுனா இவங்க பாஜகவிலேயே ஊழல்வாதிகள் இருக்கிறாங்கிற லிஸ்ட்டை நான் சொல்ல முடியும். அதனால இது இல்லை. ஆனால் இவர்கள் கட்டமைப்பது, முழுமையாக கட்டமைப்பது, இந்த தேர்தல் 26 தேர்தலில் எதை வைத்து பிரச்சாரம் செய்வது, அந்த பரப்புரையில் ஊழல் குறித்து பேசுவாங்க. நீங்க அந்த 26க்குள்ளேயே வந்து ஊழல் நடந்திருக்கு, நடக்கல, தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க வந்து ஊழல் நடந்திருக்கு 1000 2Gல எப்படி பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, நீதிமன்ற விடுதலை பண்ணுச்சு, இன்னைக்கு வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க, அது தனி. அதை வச்சுதானே வந்து காங்கிரஸ் தோற்கடிச்சாங்க. அப்ப ஊழலை முன்வைத்து தான் இவர்கள் வந்து கட்டமைக்க முயற்சிறாங்க. நேர்மை இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகிறது, இது வரும் நாட்கள்ல அரசுக்கு நெருக்கடியை எழுப்ப போகிறதா என்பதான அடுத்தடுத்த கேள்விகளும் இருக்கு. இது பத்தி எல்லாம் மற்றொரு அமர்வுல நம்ம விரிவா விவாதிக்கலாம். இந்த அமர்வுல பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.